ஹாய், இந்த மெசேஜ் யாருக்குன்னா சேலரிடாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவங்க டேக்ஸ் அசஸியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குரூப்பில் இதை சார்ந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சரி, நார்மலாக வந்து சேலரி செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த இயர் எண்டில் டேக்ஸ் வந்து ஹெவியாக பிடிப்பாங்க. தென் வந்து சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏப்ரல்லேருந்து 12 மந்த்துக்கு பிரிக்க ஆரம்பிப்பாங்க. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏப்ரல்லே வந்து கார்ப்பரேட் சேலரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு HRMS அப்படின்னு ஒரு போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹெச்ஆர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் நீங்கள் போய் டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷன் கொடுக்கும்போது நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் என்னென்ன செக்ஷன்ஸில் என்னென்ன மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி உங்களோட ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ, நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா CTC இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 80Cயில் வந்து 1.5 lakhs வரைக்கும் நான் எக்ஸம்ஷன் பண்ணிக்குவேன். அந்த 1.5 lakhsல 30,000 நான் வந்து இன்சூரன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு PPFல ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கிறது ஒரு 40,000 பிடிக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 80,000 வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் 2 குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி 80Dயில் வந்து நீங்கள் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் காட்டலாம். இந்த மாதிரி நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் NPS பண்ணுறீங்கன்னா 80CCD அப்படின்ற செக்ஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து டிக்ளரேஷன்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணும் பட்சத்தில் உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் என்ன இன்டிமேட் பண்ணுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி இன்டிமேட் பண்ணும்போது ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. ஃபுல் சேலரி உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன ப்ரொப்போசல் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரொப்போசலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ஸை டிசம்பரில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாபை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மீன்ஸ் அதுக்கு மேலே டேக்ஸ் வராது அப்படின்னா JFMல, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் உங்களுக்கு எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்து மேற்கொண்டு டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை 3 ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் என்ன டிக்ளரேஷன் கொடுத்தீங்களோ அந்த டிக்ளரேஷனில் நீங்கள் சப்மிட் பண்ண தவறிட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான டோட்டல் டேக்ஸுமே அந்த 3 மாதம் பிடிப்பாங்க. அது உங்களுக்கு ஹெவி சேலரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக நிறைய பேர் ஏப்ரலில் பிளான் பண்ணி சப்மிட் பண்ணுறது கிடையாதுங்க. பண்ணாமல் இந்த ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வர ஃபுல் சேலரி நம்ம வந்து என்ஜாய் பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிக்ளரேஷன் கொடுக்காதனால ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் நம்மளோட சேலரியில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். அதனால பிளான் ஃபார் இட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த மெசேஜை உங்களுக்கு யார் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட எங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஃப்ரீ அட்வைஸே இதில் கொடுப்போம். எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களை தொடர்பு கொள்வாங்க.